வேண்டியது என்னவென்றால், இஸ்ரவேலின் புத்திரரை ஆசீர்வதிக்கும் போது அவர்களை பார்த்து சொல்ல வேண்டியது, கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காத்துக்கிறவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையா இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டிவிடுவர் என்பதே என்றார். இந்த ஆசீர்வாதத்தோடு ஆண்டவர் இவ்விதமாய் அவர்கள் நாமத்தை இஸ்ரவேல் புத்திரர்கள் கூற கடவர்கள், அப்பொழுது நான் அவர்களை ஆஸ்வதிப்பேன் என்று சொல் என்றார். ஆண்டவர் இந்த நாளிலே இந்த நம்முடைய முயற்சியெல்லாம் கர்த்தர் ஆஸ்வதி மட்டுமாக அவனுடைய கிருபை நடத்தினதுக்காக நாம் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். ஜான் பாலையும் அவருடைய துணைவியாரையும் குழந்தையையும் மற்றும் திரு டேனியல் அவர்கள் குடும்பம், பழனி அவருடைய குடும்பம், கர்த்தருடைய ஆசீர்வாதம் குடும்பங்கள் மேல் இருக்கும்படியாக இந்த டீ டைம் இந்த பிரான்ச்சைஸை கர்த்தர் ஆசீர்வாதமாயிருந்து அவர்களுக்கு பிரயோஜனமாக இருக்க, ஆசீர்வாதமாக இருக்க, மென்மேலும் வளர ஆண்டுடைய ஆசீர்வாதம் ஒரே டீ டைமில் இன்னும் பல டீ டைம் இங்கே கேஜிஎஃப் இருக்கும்படி அப்படிப்பட்ட ஒரு விருத்தியடைதான காரியங்களை செய்யத்தக்கதாக ஆண்டவராக தேவனை நோக்கி நாம் ஜெயிப்போம். எங்கள் அன்புள்ள பிதாவே, உடைய பரிசுத்த நாமத்திற்காக ஸ்தோத்திரம். எங்கள் அன்பான கர்த்தாவே, மகன் ஆண்டவர் ஜான் பாலுக்காக, மகளுக்காக நன்றி சொல்கிறோம். அவர் எடுத்த முயற்சிகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இதில் ஈடுபட போகிற குடும்பங்களுக்காக நன்றி. திரு டேனியல் அவர்களுக்காக நன்றி. திரு பழனி அவர்களுக்காக நன்றி. அவர் குடும்பங்களுக்கு நன்றி ஆண்டவரே, ஸ்தோத்திரம். உங்களுடைய ஆசீர்வாதம் இதில் இருக்கும்படியாக ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. கர்த்தர் இயேசு நாமத்திற்காக இந்த டீ டைம் திறக்கப்படுகிறது. ஆமென். Thank you. ஆமென். கோடா கோடிகள் உந்தன் கிருபை everybody. இது ஃபஸ்ட் டைம் வந்து கேஜிஎஃப்ல வந்து டீ டைம்ன்ற ஓப்பன் பண்ணுறாங்க. இது ஃபஸ்ட் இன் கோலார் டிஸ்ட்ரிக்ட்டு. இங்கே வந்து ஒரு நல்ல குவாலிட்டி டீ வந்து கேஜிஎஃப்ல கொண்டு வரணுன்றது தான் என்னுடைய ஒரு பேஷனு. இப்போ இந்த சரௌண்டிங்கில் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல டீ வந்து இங்கே கிடைக்கிறது இல்லை. ஸோ எனக்கு என்னென்னா ஒரு நல்ல குவாலிட்டி டீ, இது ஆல் ஓவர் 3500 அவுட்லெட்ஸ் வந்து இந்தியாவில் ஃபுல்லாக இருக்கிறது. நல்ல குவாலிட்டி டீ கொடுக்குவாங்க. நாட் ஓன்லி டீஸ், காஃபிஸ் ஆல்சோ ப்ரீமியமாக இருக்கும். எல்லாம் மில்க் ஷேக்ஸு, மொஜிட்டோஸு, ஸ்நாக்ஸ் எல்லாம் கூட ஒரு நல்ல பெஸ்ட்டாக இருக்கிறது தான் நாங்கள் ப்ரொக்யூர் பண்ணியிருக்கோம் எல்லாமே. மோட்டோ என்னென்னா, கேஜிஎஃப்ல வந்து நல்ல ஒரு ஒரு ப்ரீமியமான ஒரு ரேஞ்ச் காஃபி டீஸை வந்து இங்கே லோ காஸ்ட்டுக்கு வந்து இங்கே நாங்கள் கொடுக்கணுன்றது தான் எங்களுடைய ஒரு ஆம்பிஷன். அதனால தான் இந்த அவுட்லெட் நாங்கள் தொடங்கியிருக்கிறோம். எங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். கடை டைமிங் வந்து காலையில் வந்து 5 o'clockலேருந்து ஸ்டார்ட் ஆகும். நைட்டு 10 o'clock வரைக்கும் இருக்கும். என்னென்ன வெரைட்டிஸ்னால் எல்லா வெரைட்டிஸ் ஆஃப் டீஸ் கிடைக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா தம் டீ, குலாத் டீ, காஷ்மீரி டீ, மசாலா டீ, பாதாம் டீ, அப்புறம் மில்க் ஷேக்ஸில் வந்து நார்மல் மில்க் ஷேக்ஸ்லேருந்து ப்ரீமியம் மில்க் ஷேக்ஸ் வரைக்கும் இங்கே கிடைக்கும் எல்லாமே. இந்த கடை எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னா, இது உர்கம் ரயில்வே ஸ்டேஷன் ஆப்போசிட் எக்ஸாக்ட்லியாக இருக்கும். இங்கே கார்னரில் இருக்கும். நீங்கள் வந்தீங்கனாலே தெரிஞ்சிடும் உங்களுக்கு. ஆக்சுவலி நாங்கள் இந்த டீ ஷாப் ஓப்பன் பண்ண ரீசன் என்னென்னா, இந்த உர்கம் லொக்கேஷன் இடத்துல வந்து ஒரு நல்ல டீ ஷாப், ஒரு டீ கொடுக்கணும், ப்ரீமியமாக கொடுக்கணும் அப்படின்றது ஒரு இன்டென்ஷனு. ஸோ அப்போ நாங்கள் தேட போகும்போது தான் டீ டைம் எங்களுக்கு வந்து ஃப்ரான்ச்சைஸி தெரிஞ்சிச்சு. ஸோ அது மூலிமா நாங்கள் வந்து ஒரு நல்ல டீ, காஃபி எல்லா வெரைட்டிஸும் நாங்கள் கொடுக்கணும். எல்லாம் நம்ம கேஜிஎஃப் வெளியே போய் குடிக்கிறாங்க, ரொம்ப தூரமாக போயிட்டு டீ அதெல்லாம் குடிக்கிறாங்க. ஸோ நம்ம என்னென்னா, நம்ம உர்கம்லே ஒரு நல்ல டீ ப்ரீமியமாக கொடுக்கணும் அப்படின்றது தான் என்னோடய இன்டென்ஷன். எல்லாம் வந்து டேஸ்ட் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு டேஸ்ட் உங்களுக்கு பிடிக்கும்.